பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதை தான் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீர்பச்சலை அப்படின்னு சொல்லுவாங்க, அறுபதா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த தாவரத்தில் இருக்கிற முக்கியமான சிறப்பு அம்சங்கள், இதோட பயன்கள், அப்புறம் இதை வந்து எப்படி நம்ம நடவு பண்ணி அப்படின்ற எல்லா விஷயமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுசாக புரிய வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அறுபதா அப்படின்னு சொன்னே நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கிற வழக்கு. தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க? பச்சிலை, சீர்பச்சிலை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே இந்த தாவரத்தை தெரியும். இந்த தாவரம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற பச்சையை விட நீங்கள் மீதி தாவரத்தெல்லாம் பாருங்களேன் எப்படி பச்சையாக இருக்குன்னு. பட் இந்த தாவரத்தை பாருங்கள் எப்படி பச்சையாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு அழகுக்காகவே வளர்ப்பாங்க, இதோட பச்சை தன்மைக்காக. நீங்கள் எல்லா தாவரத்தோடையும் இந்த பச்சை வந்து அப்படியே ஒரு டிஃப்ரென்ஸாகவே இருக்கும். இதில் மஞ்சள் கலரில் வந்து பூ பூக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பூக்களை இதில் ஒரு மஞ்சள் பூவாக இருக்கும். பட் இது விதைகள் மூலமாக முளைக்குமா அப்படின்னா ரொம்ப ரேருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக இருக்குது.